மகர ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை தானுங்க இந்த பதிவில் ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆயில்ய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஆதிசேஷனும் தாராதேவியும் அவதரித்த நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் முதல் பாதம் கடகராசி கும்ப லக்னத்தில் தானுங்க இந்த ஜூன் மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஜூன் மாதத்தில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும், எந்த மாதிரியான பலன்களை வரும்ன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசியாதிபதி சனி பகவான் ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய தக்ரியஸ்தானம் சகோதரஸ்தானத்தில் இருக்கார். மகர ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 3வது பாவகத்தில் தன்னுடைய சுய நட்சத்திரம் சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதம், காமதேனு கடவுள் அவதரித்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் 336 டிகிரியில் இருக்கார். குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கார். குரு பகவானுடைய பார்வை மகர ராசிக்கு 2வது பாவகத்தில் படக்கூடிய தருணம் தான் இந்த ஜூன் மாதம். அந்த அடிப்படையில் தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மகர ராசிக்கு 4வது பாவகத்தில் இருந்து மகர ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய தருணம் நிச்சயமாக பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்த போகுது. மனசாலுக்கு எதிர்பார்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லையே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்குதானே செய்யும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான தருணத்தை ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 29ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அந்த எதிர்பார்ப்புக்கு உண்டான ஸ்தானம் ஜாதகத்தில் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு தொழிலில் சங்கடம் இருக்குது, தொழில் ஸ்தானத்தில் பிரச்சனைகள் இருக்குது, எப்போ சரியாகும் அப்படின்னா தொழில் ஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய இடத்த வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா அந்த உடலஸ்தானாதிபதி லக்னத்து ராசிக்கும் லக்னத்துக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி இருக்கக்கூடிய நிலையை வச்சு தான் நம்ம சொல்லிட முடியும். அந்த அடிப்படையில் மகர ராசி மகர லக்னம், மகர ராசியில் அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவங்க தொழில் ஸ்தானம் அப்படின்னா துலாம், மகர ராசிக்கு 10வது வீடு துலாம், தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் மகர ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய பிரமாதமான நேரம். திடீர் யோகம் ஏற்படும். நீங்கள் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, இல்லை அயல்நாட்டில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, இல்லை டெம்பரவரியாக வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, இல்லை வேலை வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னாலும் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 29ஆம் தேதிக்குள்ளார 100% பிரமாதமான நேர காலங்களாக இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அந்த அமைப்பில் அந்த சூழ்நிலையில் வேலை வாய்ப்பில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம், வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடம் நீங்கி நிம்மதி சந்தோஷம் பெருக போகுது. அதுபோக 29 நாள் அப்படின்னா இந்த 29 நாள் ஜூன் மாதம் 30ங்க. ஆனால் 29 நாள் சுக்கிரன் 4வது பாவகத்தில் இருப்பார். அது நமக்கு அதிர்ஷ்டம். எந்த தருணத்தில் பிரமாதமான நேரமாக இருக்கும்? தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் அவருடைய சுய நட்சத்திரத்தில் வரும் பொழுது மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்குதுங்க, 12 ராசி இருக்குதுங்க. 27 நட்சத்திரமும் இந்த 12 ராசியிலேயே நமக்கு அடக்கும். அப்போது இந்த தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 4வது பாவகம் சுபஸ்தானத்தில் செவ்வாவுடைய ஆதிக்கத்தில் பரணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய தருணம் பிரமாதமாக இருக்கும். சார் எப்போ சார் பரணி நட்சத்திரத்தில் சுக்கிரன் வராரு அப்படின்னா 13ஆம் தேதிங்க. ஜூன் மாதம் 13ஆம் தேதி சுய தொழில் செய்யணுன்ற எண்ணங்கள் ஏதாவது இருக்குது சார்? 6வது பாவகத்தில் குரு இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. குரு 12 குடையவர் தானுங்க குரு. மகர ராசிக்கு குரு பகவான் எந்த வகையிலையும் நமக்கு நல்லது பண்ணதா சரித்திரம் கிடையாது. என்ன ஒன்று அப்படின்னா மகர ராசியாதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது பரவாயில்ல. தொழில்காரகன் தனகாரகன் மேலே வர்றது, தொழில்காரகனும் தனகாரகனும் சேர்ந்து மகர ராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்கறது நமக்கு சிறப்பு. இந்த சூழலில் ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து 26, 27ஆம் தேதி வரை புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக
கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனையும் பணப்பிரச்சனையும் இருந்துக்கிட்டு இருக்குது சார், இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா, நீங்கள் ஒரு லோன் வாங்கியிருந்தாலும் சரி, ஒரு ஃபைனான்ஸ் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை கடன் வாங்கியிருந்தாலும் சரி, கந்து வட்டி வாங்கியிருந்தாலும் சரி, என்ன வேணால் இருக்கட்டும். ஏன்னா மனதனுக்கு எதிர்பார்ப்பு தேவைகள்ன்றது இருக்க தான் செய்யுது. ஜூன் 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ஜூன் 27 தேதிக்குள்ளார, 26 தேதி தான், 13 நாள் தான் கேரண்டியாக, அந்த 13 நாளில் நீங்கள் வாங்கின தொகையில் 10% கொண்டு போய் செலுத்திட்டு வாங்க. 1,00,000 ரூபாய் வாங்கியிருக்கிறீங்க கடனாக அப்படின்னா அதில் ஒரு 10,000 ரூபாய் கொண்டு போயிட்டு ஜூன் 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ஜூன் 26ஆம் தேதிக்குள்ளார 10,000 ரூபாய், ஒரு 10%. ஏன்னா 1% கொண்டு போய் கொடுத்தோம்னா அவன் மேலையும் கிளையும் பார்ப்பான். ஏயா 1,00,000 ரூபாய் வாங்கி போட்டு 1,000 ரூபாய் கொண்டாந்து கொடுத்து அசலில் கழிச்சிக்கோன்னு சொல்கிறீங்களே, இது எந்த வகையில் நியாயம்னு கேட்பானுங்க. உண்மைதானுங்க. அப்போது நம்மளுடைய தரத்தை நம்ம கடன் வாங்கினவங்கிட்ட போயிட்டு கெடுத்துக்கக்கூடாது, சரியா? அப்போது 1,00,000 ரூபாய்க்கு 10,000 ரூபான்றது 10% நமக்கு. அந்த 10,000 ரூபாய் கொண்டு போய் கட்டிவிட்டு, ஐயா வந்து உங்ககிட்ட வாங்கின கடனில் ஒரு இந்த 10,000 ரூபாய் கழிச்சுக்கிடுங்க அப்படின்ற மாதிரி ஜூன் 13 தேதிக்கு மேற்கொண்டு ஜூன் 26 தேதிக்குள்ளார நீங்கள் செய்து பாருங்கள். படிப்படியாக சத்தியமாக சொல்கிறேனுங்க, உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகும். போதுண்டா சாமின்ற அளவுக்கு இந்த 2-2.5 வருஷமாக பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் கொடுத்துட்டு இருந்திருக்கோம். அந்த சங்கடத்திலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்குண்டான அருமையான தருணத்தை தான் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதுபோக புத்திரஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் தானுங்க. அப்போது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன், மகர ராசிக்கு 4வது பாவகம் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருக்கையிலே 4வது பாவகத்துக்கு அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் சூரிய பகவான். புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்க போகுது. சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வா, லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வா 2வது இடத்தை, மகர ராசிக்கு 2வது பாவகத்தை ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து பார்க்கிறார். தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலில் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வா ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30 வரைக்குமே உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகம் தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குறார் செவ்வா. செவ்வா மட்டும் பார்க்கல, அதே இடத்த குரு பகவான், ஏன்னா குரு பகவான் இப்போ மாறிட்டார் இல்லைங்களா, ரிஷபத்தில் இருந்த குரு மிதுனத்துக்கு வந்துட்டாரே. மிருகசீரிசு நட்சத்திரம் 4வது மாதத்தில் குரு பகவான் 63 டிகிரியில் இருக்கிறார் பாருங்க. அப்போ குரு பகவானுடைய பார்வையும், குரு பகவான் யாருடைய சாரத்தில் இருக்காரு, செவ்வாவுடைய சாரத்தில் இருக்கார். அப்போ செவ்வாவுடைய பார்வையும் இருவருடைய பார்வையும் மகர ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறாரு. அந்த இடத்துல குரு மங்கள யோகம் ஏற்படுது. கடன் பிரச்சனை நீங்கன்னு சொல்கிற நான் காரணம், அதுக்கு ஆதாரம் இருக்கணும் இல்லையா? இதுதானுங்க ஆதாரம். லாபஸ்தானாதிபதி தனகாரகன் இருவரும் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலில் தொழில் ஸ்தானாதிபதி சுபஸ்தானத்தில் இருந்து சுபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலால் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான நேரம். பலன் யாருனாலும் சொல்லலாங்க. இன்றைக்கி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா கோல் எடுக்கிறவங்க கொண்டைக்காரங்க, தடி எடுக்கிறவங்க தண்டைக்காரங்கன்ற மாதிரி தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. இன்றைக்கி அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. நாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறோம்னா, யூடியூப் சேனலில் போய் பார்க்குறோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான, அது என்ன சொல்லுவாங்க, கவர்ற மாதிரி அந்த இது வச்சுருப்பாங்க, போஸ்டர். அப்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு ஏமாற்றம்ன்ற மாதிரி இருக்கும். தயவு செய்து ஜோதிடம்ன்றது அசைக்க முடியாத ஒரு உண்மை. ஆனால் ஜோதிடர்கள் அப்படி இருக்கிறாங்களான்னா அது கிடையாது. ஒருத்தர் பலன் சொல்கிறாங்கன்னா அந்த பலனில் ஆதாரம் இருக்கணுங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். ஜூன் மாதம் சரியாக பார்த்துக்கிடுங்க. 15ஆம் தேதி சூரிய பகவான் பயிற்சி அடைவார். சார், சூரிய பகவான் பயிற்சி அடைகிறது நல்லதா சார்? நிச்சயமாக நல்லது தானுங்க. எந்த அடிப்படையில்னா, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சூரியன் அப்படின்றவர் 8வது பாவகத்துக்கு அதிபதி, அஷ்டமஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. 8 கூடிய கிரகம் 6வது பாவகம் மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டு 12வது பாவகத்தை பார்க்குறார்.
அப்போ நமக்கு புதனாதித்ய யோகம் வரப்போகுதுங்க. சூரியனும் புதனும் குருவும் இந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு 6வது பாவகத்தில் இருப்பாங்க. 6ஆம் தேதி புதனும் பயிற்சி ஆகிடுவார், செவ்வாவும் பயிற்சி அடையிறாங்க. 15ஆம் தேதி புதன் எங்கிட்டு போனாரோ அதே இடத்துக்கு சூரியன் வந்துடுறாரு. அப்போ சூரியனும் புதனும் மிதுனத்தில் மகர ராசிக்கு 6வது கட்டத்தில் புதனாதித்ய யோகமாக குரு பகவானோட சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்குறாங்க. 6 கிரகம் 12வது பாவகத்தை பார்க்குது, 8 கிரகம் 12வது பாவகத்தை பார்க்குதுன்னா விரய செலவுகள் கம்மியாகும், மன அழுத்தம் நீங்கும். வியாதியிலேயே மோசமான வியாதி எதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மன அழுத்தம் தானுங்க. எல்லா நோய்களுக்கும் மருந்து இருந்தாலும் மருந்தே இல்லாத நோய் எதுயான்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம். நிச்சயமாக சொல்கிறேனுங்க, ஜூன் 15 தேதியிலிருந்து ஜூன் 30 தேதிக்குள்ளார, அதுவும் 30 தேதின்ட்டு நம்ம மொட்டையாக சொல்லிட முடியாதுங்க, ஜூன் 15லிருந்து 22ஆம் தேதிக்குள்ளார. ஏன்னா 22ஆம் தேதி 6வது பாவகத்துக்கு அதிபதி ருணரோக சத்துருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் நமக்கு பயிற்சி அடைஞ்சிருவார். மிதுனத்தில் இருக்கிறவர், ஆட்சி நிலையில் இருக்கிறவர் கடகத்துக்கு வந்துடுவார். அப்போது ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் 22ஆம் தேதிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் நீங்கும், மன அழுத்தம் குறையும், உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்தது, செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்தது, இந்த சங்கடங்கள் எல்லாமே சரியாகும். மனுஷனுக்கு காசு பணம் இருக்குதோ இல்லையோ, நிம்மதி சந்தோஷம் இருக்கணும் இல்லையா? அப்போ நிம்மதி சந்தோஷம் வர்றதுக்கு உண்டான நேர காலங்கள் இந்த தருணம். நான் மகர ராசிக்காரங்களுக்கு மட்டும் சொல்லலைங்க, எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பழக்கப்பட்ட பாதையில் பயணிக்கிறதுக்கும் பழக்கப்படாத பாதையில் பயணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. கடந்த வந்த காலம், வாழ்ந்த நாட்கள் பழக்கப்பட்ட பாதை, வாழ போகிற நாட்கள் பழக்கப்படாத பாதை. அப்போ பழக்கப்படாத பாதை எப்படி இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டா தான் உண்டு இல்லையா? வேறு எந்த வகையிலையும் நம்மளுடைய எதிர்காலத்தில் வரக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்கிட முடியாதுங்க. என்னதான் விஞ்ஞானம் நமக்கு பெரிய லெவலில் உருவாகியிருந்தாலும் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஜாதகம்தான். இதனால தான் நம்ம முன்னோர்கள் பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஓலைச்சுவடியில் ஜோதிடத்தை உருவாக்கி ஜாதகத்தை உருவாக்கி பார்த்தாங்க. சரிங்க, வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக தரமான ஒரு நாட்களாக இருக்கும், சாதகமான ஒரு நாட்களாக இருக்கும், இதில் மாற்று கருத்து கிடையாது. அதுபோக 3வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவானுடைய அமைப்பு சாதகமாக இருக்குது. அதுவும் குரு பகவான் அதிசாரத்துக்கு போகும்போது மகர ராசி நண்பர்கள் அடையக்கூடிய சந்தோஷம் அப்படின்றது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பிரமாதமாக இருக்கும். அது தனியாக ஒரு பதிவு கொடுக்குறேனுங்க. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளார நிறைய நண்பர்கள் தொழிலதிபர்களாக மாறக்கூடிய தருணத்தை கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம். அது தனியாகவே ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். 4வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 8வது பாவகத்தில் வரார். 8வது பாவகத்தில் வந்து சுபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி தான் செவ்வாய். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 8வது பாவகத்தில் மறைஞ்சே இருந்தாலும் 11வது பாவகத்துக்கு அதிபதி 11வது பாவகத்தை பார்க்குறார். மன நிறைவு கொடுக்குன்னு சொன்ன இல்லைங்களா? இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேனுங்க. வீட்டு விட்டு வெளியே போனவங்க வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். வீட்டு விட்டு என்னுடைய அப்பா கிளம்பிட்டாருங்க, இல்லை அண்ணன் தம்பி எங்கே போனான்னு தெரியல, உசுரோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, இப்படியெல்லாம் சங்கடப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களை சார்ந்தவங்க, மகர ராசியில் பிறந்த உங்களை சார்ந்தவங்க உங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க, இல்லை ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு, ஒரு நகநட்டு தொலைஞ்சு போச்சு, வளர்க்குற ஒரு ஆடு மாடு இருந்து, இல்லை வந்து ஒரு 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 கோழியிலிருந்து, இல்லை ஒரு வளர்க்குற ஒரு நாய் வரைக்கும் தொலைஞ்சு போச்சு, காணாமல் போயிடுச்சு அப்படின்னா ஜூன் மாதம் 16 தேதிக்கு மேற்கொண்டு ஜூன் மாதம் 30 தேதிக்குள்ளார வந்து அடைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுக்கான நேர காலங்கள்ங்க ஒன்றுமே இல்லைங்க. 11வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய்
மகம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் ட்ராவல் பண்ணும்போது கேது பகவானுடைய சாரத்தில் ட்ராவல் பண்ணி கேது பகவானோட சேர்ந்திருந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம், உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகன் பார்க்கக்கூடிய தருணங்களில் இந்த நிகழ்வு நடக்கும். இதில் மாற்று கருத்து இல்லை. எத்தனையோ பேர் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லாமல் இருக்கேன் சார், ஏதோ கிடைச்ச வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இந்த நேர காலங்கள் பொற்காலமாக இருக்கும். ஜூன் 1லிருந்து ஜூன் 29 வரை இந்த பிரபஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தை தான் சாதகமான தருணமாக தரும். எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் சாதகமான தருணத்தை தராது. நம்மளுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றது நம்மளுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டா தான் உண்டு. இப்போ மகர ராசிக்கு நான் பலன் சொல்லியிருக்கிறேன்னா நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனே தவிர 5 வயசில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும், 10 வயசில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும், 30 வயசில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும், 60 வயசில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்லலை இல்லையா? அப்படி சொல்லவும் முடியாது. மகர ராசினா அந்த ராசிக்கு இப்படி இருக்குமியா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அம்புட்டு தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை கணக்கு போட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான பலன் முழுமையாக வரும். அதை பார்த்துக்கிடுங்க. மனசார சொல்கிறேன், மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் தரக்கூடிய தருணமாக இந்த ஜூன் மாதம் இருக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை. பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் விதைக்கக்கூடிய உழைப்புன்ற விதை தானுங்க எதிர்கால கட்டத்தில் வளர்ச்சின்ற விருட்சமாக வரப்போகுது. மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.